அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குள்ளான மனுஷனே, உண்மையாகவே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி தரித்திருந்து அவருக்குரிய இசைவினைப்பான ஒரு மாளிகையாய், ஆலயமாய் அவர் உங்களை உருவாக்க பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒன்றரை கலந்து கொண்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய யுத்த புருஷத்துவத்துடைய மனவாட்டியாய் உண்மையாக நீங்க இருப்பீன்னு சொன்னா, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கடன் தொல்லைகள் உண்டு, நோய்களை சாத்தான் போடுவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. ஆனால் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனவாட்டின் வாழ்க்கையிலே இப்பொழுது உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு பள்ளத்தாக்கிலே கொடூரமான போராட்டம் வாழ்க்கையின் வழியிலே வாசிங்க. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை அங்கேதான் பழுத்த கனி இருக்கா, திராட்சை கொடி பூ பூத்திருக்கா, மாதுளம் செடிகள் பழம் பழுத்திருக்கா. எந்த வாழ்க்கையிலங்க? இவளுடைய உளையான சேற்றில் மூழ்கி பள்ளத்தாக்கான பாதையில் உழன்று தவித்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையிலே, அதாவது மகா உபத்திரவ காலம், அந்த நாட்களிலே ஆவிக்குரிய மண்டலமே பரிசுத்த புதிய மனவாடு அந்த நாட்களிலே அவள் மாதளம் பழம் என்றால் அன்பு, திராட்சை பூரணம், திராட்சை கனி பூரணம், பரிசுத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பள்ளத்தாக்கின் வாழ்க்கையில் கண்ணீரோடு காதறக்கூடிய இந்த வாழ்க்கையிலே முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் கர்த்தருடைய சேனையா என்று சத்தமிடுவார்கள், எக்கால சத்தமிடுவார்கள். அந்த பாடுகளில் நிலையில் அவள் கனி கொடுக்கின்றவளாய் இருந்தபடியினாலே 12ஆம் வாசிங்களேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. பாடுகளின் நிலையிலே, உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தின் நிலையிலே அவள் அன்பும் பரிசுத்தமும் கனி கொடுக்கும் விருட்சமாய் அவள் நின்று நிலைத்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் அவளுடைய ஆத்துமா அவள் நினையாத நேரத்தில், அவள் எதிர்பார்க்காத வேளையில், அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுதலை அவருடைய ஆத்துமா அம்மினதாவின் ரதத்திற்கு ஒப்பாக இவள் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா அம்மினதா அவளுக்கு பிரியமான மணவாளன் இயேசுடைய ரதம் போலன்னா அவருடைய மகிமையின் மறுரூபம் இருப்பார், அதுதான் ரதங்க. அந்த ரதம் போல இவருடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ முடிவான ரட்சிப்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ரட்சிப்புக்குரியவர்கள் மகிமடைவார்கள். தூதர்கள் அவர்களுக்கு பணிபடை செய்யும் ஆவியராயிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடியவனுடைய சரீரத்திலே கடந்த காலங்களில் 11 வருடம் யோபுவின் சரீரம் போல பொல்லாதவன் போராடினான். அது ஒன்னே செய்யல, ஊதுவாங்க, அவனுடைய அந்த காற்று உஷ்ண காற்றாய் அடைய சரீரத்தை தாக்கி கொஞ்ச நேரத்தில் உடம்பு அப்படியே அரிக்கும். அரிக்கிற வேலையில அதை அப்படியே பப்புள்ஸ் ஆக்கும், அப்படின்னா கொப்பளம் பப்புள்ஸ், அதை எலும்புங்க வெடிக்கும், உயிராவடி உடம்பு முழுவதுங்க. அப்படியே அவனை ஓதட்டங்களை பாருங்களேன், ஓதடே சுருங்கி இருக்குங்க. ஒரு அடையாளம். இந்த கீழ் உதடுடைய இந்த சைடுக்கு இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்.
பூரா நல்லா அழுகிருச்சுங்க. இப்படிப்பட்ட பாடுகள் அடியன் தாங்க முடியாத நிலையிலே தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் பெரியோளத்திற்கு அடியான் வந்து வராக நதி என்ற ஒரு நதி உண்டு. அந்த நதி வழியாக அடியான் செல்கிறேன். ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. காரணம், மருந்து எடுத்தால் அது பாவம் என்ற விசுவாசத்தில் அன்று நான் வாழ்க்கை வாழ்ந்தேன். தற்கொலை பண்ண முடியாய் அடியான் அந்த ஆற்றில் சென்று கொண்டது. பகல் 12 மணி, மணல் எல்லாம் கடுமையான சூடுங்க. அடியானுடைய பாதத்தில் அந்த புண்ணெல்லாம் இருந்தால நடந்து போகும்போது அந்த உஷ்ணம் சூடு வந்து இந்த புண்ணை தாக்கும்போது எனக்கு ஒரு இதமா இருக்குங்க. அந்த நிலையில சுமார் 2 மணி இருக்கும். அதுக்கு மேலே நடக்க முடியாது. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற. அதாவது திடீர் நகரம், திடீர் இடமா ஊர் மறந்து போச்சு. திடீர் நகரமும் அலசாமி நகரமும் ஏதோ உண்டு. ஒரு அந்த ஊர் பக்கத்தில் அந்த ஆறு போகுதுங்க. லெஃப்ட் சைடில் தென்னந்தோப்பு இருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து போவோம் என்றிட்டு போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு அழுதேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பின்பு வாழ்ந்த வாழ்க்கை, இப்பொழுது படுகிற பாடுகள், என்னோட முடிவு, இதை குறித்து கண்ணீரோடு கதறி, ஆண்டவரே என்னால் தாங்க முடியலை ராஜா, நான் இடத்துல வந்துடுறேன், என்னால் முடியலை என்றுங்க உட்காந்து அழுதுட்டு, ஒருத்தர் அந்த அழுகை கண்ணீரை ஒருத்தர் கண்டு கொள்ளலை. மகாராஜாவோ தூதர்களோ ஒருத்தர் கண்டு கொள்ளலை. அடியான் சரின்ட்டு படுத்தங்க. இந்த கையை மடித்து அப்படி படுத்தேன். படுத்து அழுது கொண்டே இருக்கிறேன். ஒரு தூதன் வந்தார். அவருடைய கையில் ஒரு பெரிய புஸ்தகங்க 2 விரித்தார். விரிச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்க, நீ எங்கே போறேன்னார். ஆண்டவரே, நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே. தற்கொலை செய்து கொள்ள போறியா? சரி சரி, போ போ போ, போய் தற்கொலை செய்துக்கோ. எங்க போவ? அக்கினி கடலுக்கு போவ, மறந்துடாத. இவ்வளவு காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவு அக்கினி கடல் வாழ்க்கை விரும்புறியா என்று கேட்டார். நான் கேட்டேன், வேற என்னால் என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய? யார் ஒருவர் எனக்கு உதவியில்லை, கண்ணீரை துடைக்க ஒருவர் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய? அப்போ சொன்னாரே, உன் புஸ்தகம், உன் பேரை பாருங்க புஸ்தகம். இந்த புஸ்தகம் திறக்கிறாங்க. வலது புறத்தில் கீழங்க அடியான பேர் ஆசீர்வாதம்னு எழுதப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் பேஜை காமி, இது என்ன புஸ்தகம்? வாசி, ஜீவ புஸ்தகம். உன் பேர் ஜீவத்தில் எழுதப்பட்டிருக்கல. அப்படியே நீ தற்கொலை பண்ணிக்க போற, என்ன உதவி செய்ய ஆண்டவரே. நான் 11 வருஷம் பாடு, என்ன முடியல ஆண்டவரே. ஒன்று செய், நீ திரும்பி போ, நீ தற்கொலை பண்ணிக்காத, புண்ணெல்லாம் மாற்றுவேன். நான் திரும்பி போக மாட்டேன். உன்னை மாத்திரி சொல்றீங்கல்ல, இப்போ உங்களால் முடியும், மாற்றுங்க, நான் திரும்பி போறேன். நீ முதல்ல என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் புண்ணை மாற்றுவேன், போ. வேறு வழி இல்லை. அழுது புலமை தவிச்சுட்டு, ஆண்டவரே நான் திரும்பி போனேன், எனக்கு புண்ணை ஆற்றுவீங்களா ஆண்டவரே, என்னால் முடியல ராஜா என்று அதையோட பாவரிக்கை செஞ்சுட்டுங்க. எழும்பி உட்காந்து, இதெல்லாம் சொப்பனம் இல்லைங்க, நேச்சரான சம்பவம். எளிமைங்க அந்த பையை தூக்கிட்டு கிளம்புறேங்க ரிட்டனா ஆக. அவர் சொல்கிறாரு, போ, இந்தா உன் பேர் கிரிக்கி போட்டேன் இல்லையா, அங்கே இல்லை, மேலே உன் பேரை ஃபஸ்ட்டாக நான் எழுதுறேன் மறுபடி. ஆனால் தற்கொலை மாத்திரம் பண்ணிக்கோ. நான் எதுக்கு சொல்கிறேன், தேவனால் முடிவான ரட்சிப்புக்கு என்று
நியமிக்கப்பட்டு கடைசி நாட்களே அனுப்பப்படுகிற பரிசுத்தவான் வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கின் உளையான சேற்றின் வாழ்க்கை உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நாம் 8வது வசனம் வாசித்தோம் என்றால் 7-8 வசனம் வாசிக்கிற பொழுது அருமை இரட்சகர் அவர் பாடுபடவும் பின்னும் மகிமடைய வேண்டியதாயிருக்கிறது வாசிக்கிறார். தயவுசெய்து வாசிங்களேன். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாடுபடவும் மகிமடைய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருக்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களை சாத்தான் போராடுவான், வருத்தப்படுத்துவான், முடிந்தால் தற்கொலை செய்து கொள்ளவும் ஏவி விடுவான். ஆனால் அருமைய இரட்சகர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்மை தடுக்கிறார், ஆறுதல் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஜெயித்து கொடுக்கிறார். முடிவிலே அவரோடு நித்தியமாய் வாழ அந்த முடிவான ரட்சிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு, வானம் பூமி மனுஷர் எல்லாம் அழிந்து ஒளிந்து போன பின்பும் அந்த ரட்சிப்பு நிலையான ரட்சிப்பு, நிறைவான ரட்சிப்பு, என்றைக்கு மகிமையின் மனவாளனோடு நித்தியத்தில் வாழக்கூடிய நித்திய ரட்சிப்பு. எந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போம் என்றால் நியாயத்திற்கு வரப்போர் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாட்டி சபையே, நம் நேசர் வரப்போகிறார். அந்த ரட்சிப்புக்குரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். தயவுகூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த இரவு நடந்த சம்பவம், சாசானவன் எப்படியாயிலும் இந்த விக்கிரகங்களுடைய நாமத்தை நம்முடைய நாவிலே சொல்ல வைத்து அல்லது உச்சரிக்க வைத்து அதன் மூலமாக நம்மை பாவியலாக அக்கினிக்கு கொண்டு வர திட்டமிட்டு செயல்படுகிறார். அதாவது கோயம்புத்தூர் பாஸ்டர் பீட்டர் அவருடைய மகளுக்கு வருகிற 3ஆம் தேதி களக்காட்டில் திருமணம் நடைபெறு. அந்த இன்விடேஷனில் அவருடைய பேர் நாகராஜுங்க, பழைய பேர் நாகராஜ் என்ற பீட்டர் இன்விடேஷன் அனுப்பியிருந்தார். அதில் நாகராஜ் என்ற பீட்டர் என்று போட்டிருந்தார். சாத்தான் அந்த இன்விடேஷனை எடுத்து வச்சுட்டுங்க, இந்த பேரை சொல்லு, நான் பாஸ்டர் பீட்டர்னு சொல்றேன். அதல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க பேர் என்ன? நாகராஜ். நாகராஜன் பேர் யாருக்கு ராஜன்? அவரு நாகத்துக்கு ராஜன். நாகம் யாரு? சர்ப்பம். இப்படியெல்லாம் நம்மை, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, விக்கிரகத்தின் பெயரை நம் நாவில் உச்சரிக்க கூடாது. உங்களுடைய லேபர்ஸ் அந்த பேரில் இருக்கலாம். என்ற பூர்ண பரிசுத்தம் என்றாலே, பூர்ண ஞானம் என்றாலே, பூர்ண அறிவு என்றாலே, முடிவான ரட்சிப்பு என்றால், நிலையான ரட்சிப்பு என்றாலே, இந்த பழைய விக்கிரகத்தை சார்ந்த பெயர்களை நம்முடைய நாவில் உச்சரிப்பதை தவிர்க்கணும். உச்சரிப்பது எவ்விதத்திலும் குற்றங்க, பாவம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆக முடிவான காலத்தில் வாழுகிற ஒரு யௌவன ஜனம், ஒரு பலத்த ஜாதி, ஒரு சேனை, இதுவரைக்கும் பிறந்திராதது இனிமேலும் பிறக்காததான அந்த மனவாட்டியாகிய 2 சேனைக்கொப்பான அந்த பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டத்தை தேவன் மீட்டு அவர்களுக்கு என்றதான ரட்சிப்பின் காலம் என்ற உபத்திர மகாபத்திர காலத்தை நியமித்து அந்த நாட்களில் அவர்கள் நின்று நிலைத்து நிற்க செய்து அவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற ரட்சிப்பாக, அவரோடு அது முதற்கொண்டு என்றென்றைக்கு கூட இருக்க செய்கின்ற ரட்சிப்பாக, நித்தியமாயரோடு வாழ்வதற்குரிய ரட்சிப்பாக
தேவன் நியமித்திருக்கபடியால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் நாம் வரும் கோபத்துக்கு வரும் நியாயத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சபை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளையே, முடிவான ரட்சிப்பு என்னன்னைக்கு நித்தியமான வாழ்க்கை வாழ நம்மை தகுதிப்படுத்த ஆயத்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அடைந்து கொண்ட தேவன் தாமே நமக்கு இறக்கம் செய்வாராக. கர்த்தர் தாமே நமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.